வணக்கங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த வகையான ரேஷன் கார்டா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற இந்த அமைப்பின் கீழே கொடுக்கப்படுற இந்த ஸ்கீமோட பேர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது தாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா, இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எலிஜிபிலிட்டியை நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் முதல்ல ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது உள்ளே கிளிக் பண்ணி போங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேட்டரா இல்லை பெனிஃபிஷியரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம இதில் பெனிஃபிஷியர் தான், அதனால் பெனிஃபிஷியரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை இங்கே கொடுத்துருக்க இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை இங்கேயும் டைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்க லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்குள்ளே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணி போயிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் பெனிஃபிஷரி அப்படின்னு எடுத்தோன்னே காட்டுது. இதில் நம்ம அந்த ஸ்கீமில் PMJAY அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப் ஸ்கீம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் போய் PMJAY அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சர்ச் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஃபேமிலி ஐடி கார்டு வச்சு நம்ம சர்ச் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம ஆதார் கார்டு வச்சு சர்ச் பண்ண போகிறோமா, இல்லை ஆல்ரெடி PMJAY ஐடி இருக்குது அதை வச்சு சர்ச் பண்ண போகிறோமான்றதை வச்சு தான் இருக்குது. நான் என்னுடைய ஆதார் கார்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் ஆதார்னு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் இருக்க நம்ம டிஸ்ட்ரிக்கையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நம்மளுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சாவை அதே மாதிரி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணி கீழே இருக்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள், நோ பெனிஃபிஷியரி ஃபவுண்ட் இன் கிவன் சர்ச் க்ரைட்டீரியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இதில் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு இதில் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே உங்களுடைய பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. இதே நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து உள்ளே போயிருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற டோட்டல் லிஸ்ட்டுமே இதில் காட்டப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.